ஒரு நன்றி உணர்வு இல்ல. இது என் கர்த்தர் எனக்கு கொடுத்தது, என் கர்த்தரால் இது வந்தது அப்படின்ற ஒரு நன்றி உணர்வு இல்ல. அவன் இருதயத்துல அது கொடுக்கும்போது ஒரு மனமகிழ்ச்சி இல்ல. மனமகிழ்ச்சியோட கொடுக்கல. ஐயோ இது இவ்வளவு கொடுக்கணுமா கர்த்தருக்கு அப்படின்றத போல ஒரு விசனமா கொடுக்குறான். மனமகிழ்ச்சியோட கொடுக்கல, முழு மனதோடு கொடுக்கல. தாராளமா முழு மனதோடு கொடுத்தா நான் குறைவுபட்டு போக மாட்டேன், கர்த்தர் என்னை அப்படி விட்டுட மாட்டாரு, இதை காட்டிலும் இன்னும் 100 மடங்கு என்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் அப்படின்ற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள இல்ல. இன்னும் ஒரு படி மேல போய் தன்னுடைய உழைப்பின் மீது அவன் அதிகமாய் பெருமை கொள்கிறான். நான் தான் இதை விதைச்சேன், நான் தான் நீர் பாய்ச்சினேன், நான் தான் இதை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து விளைய செய்தேன், இது என்னுடைய கையின் கிரியை, நான் தான் இதை செஞ்சேன், என்னால இது ஆனது, என்னால இது உண்டாச்சு அப்படின்னு சொல்லி காயின் அவனுடைய கையின் பிரயாசத்துல ரொம்ப மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட அவனுடைய இந்த கிரியைகளினாலதான் கர்த்தர் அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்காம போனார். இப்படி எல்லா விதத்திலும் அவன் என்ன பண்ணான்? கர்த்தருக்கு கோபத்தை மூட்டினான், கர்த்தருக்கு விரோதமாவே சிந்திக்கிறான். அதனாலதான் கர்த்தர் அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. ஆனா இது காயினுக்கு புரியல. நம்ம ஆபேல போல காணிக்கை செலுத்தணுமா, காயினை போல காணிக்கை செலுத்தணுமா அப்படின்றத நம்ம கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். நம்ம காணிக்கையும் தசம பாகங்களையும் செலுத்தும் போது நம்ம இருதயத்துல ஆழமா இருக்க வேண்டிய 4 காரியங்களை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். முதலாவது நன்றி உணர்வு. அது என்ன நன்றி உணர்வு? என்னை இவ்வளவு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிற என் தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிற இருதயத்தோடு இருக்க வேண்டும். நம்ம நன்றி சொல்லுகிற இருதயத்தோடு காணிக்கைகளை கொண்டு வரணும். உங்க வருமானம் இன்னைக்கு எவ்வளவா வேணா இருக்கலாம். உங்க வருமானம் ரொம்ப குறைச்சலா சொற்ப வருமானமா கூட இருக்கலாம். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதை பத்தி நீங்க வருத்தப்படாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு சொற்ப வருமானமா இது தெரியலாம். அந்த சொற்ப வருமானத்தை நன்றி உணர்வோடு நீங்க கொண்டு வந்து அதுல இருந்து ஒரு பங்கு கர்த்தருக்கு கொடுத்துறீங்கன்னா, முதலாவது கர்த்தரை நீங்க நினைக்கும் போது கர்த்தர் அந்த காணிக்கையை அங்கீகரிப்பார். கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அந்த காணிக்கையை அங்கீகரிப்பார். கர்த்தர் இன்னைக்கு நீ கொடுத்தனா நிச்சயமா ஒரு நாள் அதை உனக்கு திரும்ப கொடுக்க வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் அதை பெற்றுக்கொண்டு சும்மா இருக்க மாட்டாரு. கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுக்க வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் எதுக்காக நம்ம கிட்ட இருந்து காணிக்கையை எதிர்பார்க்கிறாரு? அவருக்கு தேவை நான் எதிர்பார்க்கிறாரு இல்ல, நம்ம எந்த அளவுக்கு அவருக்கு நன்றி உணர்வு உள்ளவர்களா இருக்கிறோம் அப்படின்னு பாக்குறதுக்கு தான் கர்த்தர் காணிக்கைகளை எதிர்பார்க்கிறார். அவரை நம்ம முதலாவது வைக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புறார். நம்ம வருமானம் எவ்வளவா வேணா இருக்கலாம். இன்னைக்கு எனக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் தாங்க கிடைக்குது, பரவாயில்ல. அந்த 100 ரூபாயில இருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து வச்சு கர்த்தருக்கு காணிக்கை நம்மளால கொடுக்க முடியும். நிச்சயமா நீங்க 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அதிகமா ஆசீர்வதித்து அதுல ஒரு 10 ரூபாய் எடுத்துட்டா எனக்கு குறைஞ்சிரும், என்னால அந்த குடும்பத்தை இன்னைக்கு சமாளிக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் நிச்சயமா அதை சமாளிக்க உங்களுக்கு வழி சொல்ல வல்லவரா இருக்கிறார். அது நீங்க குறைஞ்சு போயிட மாட்டீங்க. கர்த்தருக்கு ஒரு 10 ரூபாய் செலுத்தும் போது நீங்க குறைஞ்சு போயிட மாட்டீங்க. இப்படிதான் காணிக்கை பெட்டியின் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போது, இயேசு உட்கார்ந்து இருக்கும் போது அநேகர் வந்து காணிக்கைகளை தங்களிடத்துல இருந்த காணிக்கைகள் எல்லாம் போடும்போது கர்த்தர் அந்த இடத்துல பார்த்துட்டே இருந்தாரு. அப்போ ஒரு ஏழை விதவை 2 காசு எடுத்துட்டு வந்து வெள்ளி காசு அதுல போடுறா. அவகிட்ட இருந்ததே அந்த 2 வெள்ளி காசு தான் இல்லையா? இது நமக்கு தெரிந்த ஒரு காரியம். அது எடுத்துட்டு வந்து போடும்போது எல்லாருடைய காணிக்கையும் கர்த்தர் வந்து அங்கீகரிக்கல. அந்த பெண்ணுடைய காணிக்கையை மட்டும்தான் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆனா மற்றவங்க எல்லாம் அதிகமா போடுறாங்க, அதெல்லாம் கர்த்தர் வந்து விரும்பல. ஆனா இவளுடைய காணிக்கையை நான் அங்கீகரித்தேன்னு கர்த்தர் சொல்றாரு இல்லையா? அப்போ கர்த்தர் எதை விரும்புறாரு? நம்ம இருதயத்தை தான் விரும்புறாரு. என் கையில இவ்வளவுதான் இருக்கு, நான் எப்படி கர்த்தருக்கு கொடுத்துட்டா நான் எப்படி வாழ்றது அப்படின்னு அந்த பெண் யோசிக்கல. ஆனாலும் கொடுத்தா. ஒரு நன்றி உணர்வோட என்கிட்ட இதுதான் இருக்கு, இதை கொடுத்துட்டா நான் அப்படியே செத்துற மாட்டேன், கர்த்தர் என்ன ஜீவனம் பண்ண என்னை வழி நடத்துவார், என்னை அப்படியே விட்டுட மாட்டாருன்ற ஒரு முழு நம்பிக்கையோட நன்றி உணர்வோட மகிழ்ச்சியோட அந்த காணிக்கையை செலுத்தும் போது கர்த்தர் அந்த காணிக்கையை அங்கீகரிக்கிறார். ஃபர்ஸ்ட் நம்ம இருதயத்துல ஒரு நன்றி உணர்வு இருக்கணும். கர்த்தருக்கு நன்றி சொல்லி செலுத்துகிற ஒரு எண்ணம் இருக்கணும். தசம பாகங்களை காணிக்கைகளை செலுத்தும் போது நமக்குள்ள என்ன இருக்கணும்? இது கர்த்தர் எனக்கு கொடுத்தது அப்படின்ற ஒரு நன்றி உணர்வு நமக்குள்ள இருக்கணும். 2வது காரியம் என்னன்னா, மன மகிழ்ச்சி இருக்கணும். கர்த்தருக்கு கொடுப்பதுல ஒரு மன மகிழ்ச்சி இருக்கணும். ஏதோ இது காணிக்கை நான் செலுத்துறேன், எல்லாரும் சொல்றாங்களே, பாஸ்டர் சொல்றாரு மாசம் மாசம் வந்து காணிக்கை வாரம் வாரம் காணிக்கை செலுத்தணும், மாசம் ஆனா சம்பளம் வந்த உடனே தசம பாகம் செலுத்தணும், 10ல் ஒரு பங்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு கடமையா நம்ம செய்யாம, இது எடுத்து உங்க கையில அந்த காணிக்கையை எடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி இந்த மன மகிழ்ச்சியா இதை நான் கொடுக்குறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபித்து விட்டு அதை கொடுக்கும் போது கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறவரா இருக்கிறார். மன சஞ்சலத்தோடு கொடுக்க கூடாது. ஐயோ இவ்வளவு காசு நான் கொடுக்கணுமா, என்கிட்டயே 100 ரூபாய் தான் இருக்கு, இதுல 10 ரூபாய் நான் காணிக்கை கொடுத்துட்டேன்னா நான் அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுவேன், இதுல கம்மியாயிடுமே, காய் வாங்கறதுக்கு ஒரு 10 ரூபாய் குறைஞ்சிருமே எனக்கு அப்படின்னு நினைக்காம, இதை நான் கொடுத்தா கர்த்தர் நிச்சயமா எனக்கு கைவிட மாட்டார், என ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு முழு மனதோட அந்த காணிக்கையை நீங்க செலுத்தும் போது மன மகிழ்ச்சியோட ஒரு சந்தோஷம் இருக்கணும். இருதயத்துல கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும் போது கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். அந்த மன மகிழ்ச்சியை கர்த்தர் பார்க்கிறார். ஏனென்றால் அவர் என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சி எதனால வரணும்? இன்னைக்கு நான் குறைவுல இருந்தாலும் கர்த்தர் என்ன அந்த குறைவிலே வைக்க மாட்டார், என் குறைவுகளை அவர் நிறைவாக்குவார் அப்படின்னு சொல்லி நாம நம்பணும். அவர் நிச்சயம் செய்வார். 3வது காரியம்,
அவரை கனப்படுத்த வேண்டும். இந்த காணிக்கையின் மூலம், தசம பாகத்தின் மூலம் கர்த்தரை கனப்படுத்த வேணும். நான் செய்கிற இந்த வேலை, நிறைய பேர் இன்னைக்கு வேலை இல்லாம இருக்கிறாங்க இல்லையா? சபைக்கு வர எல்லா மக்களுக்கும் ஒரு வேலை இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா வேலைக்கு போற அநேகர் இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கணும், எனக்கு ஒரு வேலை இருக்கு, எனக்கு இந்த வேலையை கொடுத்தது கர்த்தர் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். வேலைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். அதை நன்றாக செய்ய, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேலையை நன்றாக செய்ய, பலத்தோடு செய்ய, ஞானமாய் செய்ய நம்ம அவர்கிட்ட உதவியை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவர் தான் நமக்கு வேலை செய்யறதுக்கு உதவி செய்யறாரு இல்லையா? வேலையும் கொடுக்குறாரு, அந்த வேலை செய்யறதுக்கு பலத்தையும் கொடுக்குறவர் அவர் தான். அதனாலதான் நான் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன். அவர் கொடுத்த வேலையினாலதான் நான் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன். அவர் என்ன பார்க்கலன்னா நான் இன்னைக்கு இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம், கர்த்தரை குறித்து ஒரு பெருமை, ஒரு மேன்மை உங்களுக்குள்ள வர வேண்டும். அவரை எப்படி நான் கனப்படுத்தணும்? என்னுடைய காணிக்கையின் மூலம், என்னுடைய தசம பாகத்தின் மூலம் தான் நான் அவரை கனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட் ஆனத, பெஸ்ட் ஆனத, முதற் பலனை, சம்பளம் வந்த உடனே கர்த்தரை நோக்கி பிரேயர் பண்ணணும். அப்பா, இதை நான் உமக்கென்று நான் எடுத்து வைக்கிறேன், இதை நீ ஆசீர்வதி தரலும். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒரு குறைவு இருக்கும்போது என்ன பண்ணாரு? அந்த 5 அப்போ 2 மீனையும் வானத்தை அண்ணாந்து பார்த்து முதலாவது அதை ஜெபித்து ஆசீர்வதித்தார். அது போல நம்மளுக்கு வருமானம், சம்பளம் வந்த உடனே கர்த்தரை நோக்கி பார்த்து அதை ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். அதை பார்த்த உடனே என்ன சொல்லக்கூடாது, அவ்வளவுதான் இந்த சம்பளம் என்ன ஒரு வாரத்துக்குள்ள எல்லாம் காலியாயிடும், இன்னும் 2 நாள் தான் எல்லாம் காலியாயிடும் அப்படின்றது போல நம்ம பார்க்காம, இந்த வருமானத்தை கர்த்தர் எனக்கு இந்த மாதம் ஃபுல்லா ஆசீர்வதித்து கொடுப்பார், இந்த மாதம் ஃபுல்லா நான் குறைவுபடாமல் இருப்பேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது அந்த 5 அப்பம் 2 மீனை கர்த்தர் எப்படி அளவில்லாமல் ஆசீர்வதித்து 12 கூடை நிறைய மீதம் எடுக்க செய்தார். அது போல உங்களுடைய வருமானத்தை, உங்களுடைய சம்பளத்தை கர்த்தர் மீதம் எடுக்க செய்வார். நம்ம குறைவுபட்டுடுவோமோ அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஒரு இடத்துல கூட நம்மளால எந்த காரியமும் ஆவறதே கிடையாது. கர்த்தராலதான் எல்லா காரியமும். ஃபர்ஸ்ட் அவரை கனப்படுத்தணும். முதலாவது பலனை, சிறந்த பலனை கர்த்தருக்கு முதல்ல எடுத்து வைக்கணும். நம்ம கொடுக்குற பணத்தாலதான் அவர் வாழறாரா கேட்டா கிடையாது. கர்த்தருக்கு நம்ம பணம் தேவையே கிடையாது. ஆனா அவருக்கு என்ன தேவை? உன்னுடைய இருதயம் தேவை. நீ எந்த அளவுக்கு அவரை நேசிக்கிற, நீ எந்த அளவுக்கு அவர்ல மகிழ்ச்சியா இருக்கிற, நீ அவர் மேல எந்த அளவுக்கு நன்றி உணர்வோடு இருக்கிற, அவரை எப்படி நீ கனப்படுத்துற, இதெல்லாம் தான் அவர் பாக்குறாரு தவிர உன்னோட பணத்தை அவர் பார்க்கவே இல்லை. அவருடைய தேவை என்ன? உன்னுடைய இருதயம். உன்னுடைய இருதயம் அவருக்குள் மன மகிழ்ச்சியா இருக்கணும். அதுதான் அவருக்கு தேவை. நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, அதை விளைய செய்கிறவர் கர்த்தரே. நீ என்னதான் மாஞ்சி வேலை செஞ்சாலும் அதை விளைய செய்கிறவர் யாரு? கர்த்தர் தான். நான் தான் வேலை செஞ்சேன் அப்படின்ற மேன்மை நமக்குள்ள இருக்கக்கூடாது. இப்ப காய் எப்படி நினைச்சிருக்கிறான், நான் தான் இதை விதைச்சேன், நான் தான் நீர் பாய்ச்சினேன், நான் தான் விளைய செய்தேன்னு சொன்னேன் பாத்தியா? அது உண்மை கிடையாது. என்னதான் அவன் விதைச்சாலும் நீர் பாய்ச்சினாலும் அதை விளைய செய்கிறவர் கர்த்தர் தான். கர்த்தர் அது மேல கிருபை வைக்கலனா, கர்த்தர் அதை விளைய செய்யலைன்னா அது விளையவே விளையாது. அதனால இன்றைக்கு நம்மளுடைய ஆசீர்வாதம், நம்மளுடைய வருமானத்தை ஆசீர்வதித்து விளைய செய்திருக்கிறவர் யாரு? கர்த்தர் தான். அப்போ அந்த முதலாவது பலனை கர்த்தருக்கு கொடுத்து அவரை கனப்படுத்த வேண்டும். ஃபர்ஸ்ட் நன்றி உணர்வோடு கொடுக்கணும், 2வது மனமகிழ்ச்சியோடு கொடுக்கணும், 3வது அவரை கனப்படுத்துற விதத்துல நம்ம கொடுக்கணும், அவரை மேன்மைப்படுத்தணும். அவருக்கு நான் கொடுத்தா அவர் என்னை பெருகச் செய்வார், நான் குறைவுபட்டு போவதில்லை.